வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. ஒரு வீடியோ அவங்க ஹஸ்பண்ட் போட்டது வைரலான யூடியூப்ல இருக்கு. அப்ப அது ரியலி ஒரு லேடி வந்து அப்படி பண்றாங்கன்னா 10 வருஷமா ஒரு குழந்தை இல்லாம உங்களுக்கு அந்த ஹாப்பி நியூஸ் கிடைக்கும் போது மேபி நீங்க அப்படி பண்ணலாம்ல, அதுக்கு என்ன தப்பு? இப்போ இந்த படத்தில் இந்த அக்கா வந்து எப்பவும் ஆமா அக்கா வந்து தம்பிக்கு ஃபோன் பண்ணுவா, நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டேன்னு சொன்னாதான் நான் சாப்பிட முடியும்னு. ஆனா ரியல் லைஃப்ல நான் ஒரு அக்கா, நான் எல்லாம் என் தம்பி கிட்ட நீ சாப்பிட்டியாடான்னு கேட்டதே இல்லை. ரொம்ப மைன்யூட்டான சேஞ்ச் கூட அவங்க அப்படி பார்த்து எனக்கு சொல்லி கரெக்டா அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, நான் வந்து ப்ராப்பரா ஒரு ஹார்ட் ஒர்க் அதுக்கு போடலை. அவங்களுக்கு என்னை விட இந்த ஆக்டிங் பிடிக்கும். எல்லா மூவிஸும் பார்க்குற ஒருத்தர், மூவிஸ் வந்து என்ன ஏது அதோட டெக்னிக்காலிட்டி எல்லாம் அவ்வளோ ரசிச்சு மூவி பார்க்குற ஒருத்தர் கிடைச்சிது. மொத்தமான ஒரு இப்போ சூர்யா ஃபேன்ஸ், அவங்களுக்கு சூர்யா சாரை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூர்யா சார் கிடைக்கும். அது இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி சாரோட ஒரு ரைட்டிங், அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு மூவிஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு எலமெண்ட்டும் கிடைக்கும். அதுதான் ஷாருக் சார் இது பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஷாருக் சார் சொல்லுவாங்க, இந்த லப்பர் பந்து வந்து நான் ரீமேக் பண்ண போறேன், பட் எனக்கு என்னோட வைஃபா அதே பொண்ணு தான் வேணும். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில 2வது வாய்ப்பு வந்துன்னா அது எப்படி பயன்படுத்துங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. இல்லை நீங்க அந்த லிஸ்ட்ல ஆட் ஆகி இருக்கீங்க, அதுக்கு விகடன் சார்பா வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச். சுவாசிகா மாமன் படம் பார்த்தப்போ நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் அழுதுட்டு இருந்தாங்க. அக்கா கதாபாத்திரம் எல்லாரோட லைஃப்லயும் ஸ்பெஷல். நம்ம வீட்டுல அம்மாவுக்கு அடுத்தது அக்கான்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இதுல 2 லேயர் இருந்துச்சு. ஒரு பக்கம் வில்லனிசமாவும் இருந்தது, இன்னொரு பக்கம் பாசத்தை அப்படியே ஹார்ட் கோர் த்ரோ பண்றது இருந்தது. இந்த பேப்பரா அதை வாங்கி எப்படி ரிசீவ் பண்றீங்க? சுவாசிகா எப்படி இப்போ கிரிஜாவா டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நமக்கு ஒவ்வொரு ஸ்டோரி கேட்கும் போதும் நம்ம ஒரு மைண்ட் செட், ஓகே இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லை இந்த மாதிரி பண்ணலாம், அதெல்லாம் செட் பண்ணிட்டு போவோம். பட் எப்படி இருந்தாலும் அங்க போயிட்டு ஒவ்வொரு டிரெக்டர்ஸுக்கும் ஒரு மீட்டர் இருக்கும். ஒரு சில டிரெக்டர்ஸ் ரொம்ப எல்லாத்துமே ரொம்ப சட்டிலா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டிரெக்டர்ஸ் இல்ல கொஞ்சம் இப்படி லவுடா தான் எனக்கு வேணும், ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கு. நம்ம எப்பவும் எல்லா கேரக்டர்ஸும் சட்டிலா நடிக்கிறது இல்லைன்னா சட்டிலா இருக்கணுங்கிறது இல்லை. பிகாஸ் ரியல் லைஃப்ல நிறைய பேர் ரொம்ப லவுடா இருக்கும். ஸோ இதுல வந்து நான் ஒரு ரியல் லைஃப்ல எனக்கு ஒரு அக்கா ரோல் பிளே பண்ணிட்டு தான் இருக்கு. எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அது இல்லாமல் கசின்ஸ் நிறைய பேர் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபேமிலியில ஒரு பெரிய அக்கானா அது நான் தான். ஸோ என்னோட ரியல் லைஃப்ல நான் எப்படி இருக்கேனோ அந்த எலமெண்ட் கொஞ்சம் நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ரியல் லைஃப்ல இல்லாத ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எனக்கு இதுல ஃபேஸ் பண்ண இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா அது டிரெக்டர் சொன்னாங்க. அவங்க வந்து நிறைய அந்த கிராமத்துல ட்ரிச்சியில் இருக்கிற நிறைய பேர், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்கா, அவங்க அக்கா கசின்ஸ் எல்லார பத்தி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு சில வீடியோஸ் காமிப்பாங்க, லைக் இந்த மாதிரி பிரெக்னன்சி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ரிவீல் ஆகிற வீடியோஸ் நிறைய காமிச்சாங்க. ஸோ எனக்கு நிறைய காமிச்ச வீடியோல அவங்க சொன்னாங்க, ஒரு வீடியோ பர்டிகுலர் ஒரு வீடியோ காமிச்சிட்டு எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், ஆனா இது ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்கா இருக்குல்ல, பிகாஸ் அந்த லேடி வந்து ரொம்ப பயங்கரமா ஹேண்டு அது இது அதாவது வார்த்தை கேட்ட உடனே டாக்டர் சொன்ன உடனே அவங்க ஓடுறாங்க அந்த காரிடோர்ல. அப்போ நான் சொன்னேன் ரொம்ப ட்ராமேட்டிக் ஓவரா இருக்குல்ல. அப்போ பிரசாந்த் சார் சொன்னாங்க, ஆனா இது ரியல் லைஃப்ல இல்ல, நம்ம இது எங்கேயும் கேமரா வச்சு ஆக்ஷன் சொல்லி ஷூட் பண்ணது இல்ல, இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஒரு வீடியோ அவங்க ஹஸ்பண்ட் போட்டது வைரலான யூடியூப்ல இருக்கு. அப்ப அது ரியலி ஒரு லேடி வந்து அப்படி பண்றாங்கன்னா 10 வருஷமா ஒரு குழந்தை இல்லாம உங்களுக்கு அந்த ஹாப்பி நியூஸ் கிடைக்கும் போது மேபி நீங்க அப்படி பண்ணலாம்ல, அதுக்கு என்ன தப்பு? ஸோ அப்போதான் ஓகே, நம்ம சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ரொம்ப சட்டிலா அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால நமக்கு ஸ்டேஜிங் பண்றது காரிடோர்ல ஓடுற மாதிரி ஸ்டேஜிங் நமக்கு ஸ்கிரீன்ல இல்ல, ஒரு பெட்டில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான். ஸோ அதனால அந்த ஓடுற விஷயம் மட்டும் கட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நான் அந்த வீடியோல என்ன அவங்க அந்த பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிரெக்டர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ லப்பர் பந்துல தமிழரசு பச்சைமுத்து சார் வந்து ரொம்ப சட்டிலான பாடி லாங்குவேஜ் போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா நான் வந்து ஹேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல ஹேண்ட் வேண்டாம் எனக்கு உங்க ஃபேஸ்ல மட்டும் அந்த கோவம் காமிச்சா போதும்னு. ஸோ முதல்ல நான் தமிழ்ல இப்ப ஜெயராம் சார் காமெடி எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. நம்ம மலையாளம் தமிழ்ல டிஃபரன்ஸ், மலையாளத்துல அம்மா சொல்லுவோம், தமிழ்ல அம்மா கொஞ்சம் எல்லாமே
அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு காமெடி, அது ஒரு காமெடி சீன் தான் அப்படி சொன்னாங்க. ஸோ நான் அது நினைச்சு இது லப்பர்பந்த் லொகேஷன்ல வந்துட்டு எல்லாம் வந்து என்ன அப்படிலாம் ஆக்ஷன் பண்ணப்போ அவரு சொன்ன தேவையில்லை, எல்லாரும் இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க கையெல்லாம் கீழே வச்சுட்டு நார்மலா என்னன்னு சொன்னா போதும். ஸோ அந்த டைரக்டரோட மீட்டர் அதுதான், பிரசாந்த் சாரோட மீட்டர் இதுதான். ஸோ அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜென்சி ஆல்ஃபாலாம் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஒன் நைட் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களையும் இது போய் ஹிட் பண்ற மாதிரியான உணர்வுகள் ரீதியான ஒரு விஷயம். ஆக்சுவலி இப்போ இந்த படத்துக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப இமோஷனலா இருக்கு, எங்களால இவ்வளோ அழக முடியலன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க யாரும் இந்த இமோஷன்ஸுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்கல ரியல் லைஃப்ல கூட. பட் நிறைய பேர் இப்போ வந்து எல்லா இமோஷனும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஈஸியா எடுக்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எல்லா அம்மா அப்பா. அம்மா அழுதாலும் ஒரு சில பேர் வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா இமோஷன்ஸும் இப்போ நம்ம இந்த 2025 வாழும்போது நமக்கு வந்து ஒண்ணுமே டைம் இல்லை. எப்போ நம்ம ரஷ் பண்ணிட்டு இருக்க வேற என்னமோ இல்ல, நமக்கு இருக்க ஒரே டைம் ஸ்வாப்பிங் டைம் தான். அதுதான் இருக்கு, அதுலதான் இருக்கு. இப்போ நம்ம ஃபேமிலியா உட்கார்ந்து இந்த சாப்பிடுறதெல்லாம் இல்ல, அந்த சாப்பிடும் போதுதான் நிறைய விஷயங்கள் பேசுறது, இந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ், கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ற இடம் வந்து அதுதான். அதெல்லாம் இப்போ இல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளவு இமோஷனல்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் சம்டைம்ஸ் வாழ்க்கையில இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூ நம்ம கொடுக்கலன்னா கூட இப்படி கொடுத்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணல் வரலாம்ல. இப்போ இந்த படத்துல இந்த அக்கா வந்து எப்பவும் ஆமா, அக்கா வந்து தம்பிக்கு போன் பண்ணுவா, நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டேன்னு சொன்னாதான் நான் சாப்பிட முடியும்னு. ஆனா ரியல் லைஃப்ல நான் ஒரு அக்கா, நான் எல்லாம் என் தம்பி கிட்ட நீ சாப்பிட்டியாடான்னு கேட்டதே இல்ல. ஆமா, உனக்கு டைம் பசிக்கும் போது நீ சாப்பிடு, நான் வந்து நீ அப்படி இல்ல. பட் எனக்கே அந்த டயலாக் பேசும்போது டெய்லி பண்ணணும்னு இல்லை, பட் எப்பயாவது அவ வேலைக்கு போறா, எப்பயாவது மத்தியானம் இல்லைன்னா நைட்டு, ஹவ் வாஸ் யுவர் டே, நல்லா சாப்பிட்டியா, நீ தூங்குறியான்னு எல்லாம் கேட்கலாம்ல என்ன தோணுச்சு. பட் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா ஒரு நாள் நான் வந்து அப்போ கூட ஃபோன் பண்ண, ஏன்னா நமக்கு அதான் உள்ளுக்குள்ள என்னமோ இருக்காது, ஈகோன்னு சொல்ல முடியாது. பட் ஐயோ இது ரொம்ப கிரிஞ்சா இருக்குமே, நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் இப்போ அவங்ககிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணேன். ஆகாஷ் சுகானோ എന്തായി ഭക്ഷണം കഴിച്ചോ இந்த மெசேஜ். ஸோ அவன் வந்து எங்க பாய்ஸ்ல தான் போனாங்க, சாப்பிட்டியா, அதுக்கு மேல பேச தெரியாது, ഭക്ഷണം കഴിച്ചோ. இப்போ அவன் வந்து யா കഴിച്ചു, என்னாச்சு, என்ன உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அங்க? நான் சொன்னேன் இல்ல இல்ல ஒன்றும் இல்லை, எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ அதுதான் நம்ம வந்து அப்படி பண்றதும் இல்ல. ஒருத்தர் வந்து பண்றது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதுக்கு கிரிஞ்சுன்னு ஒரு வேர்ட் சொல்லிட்டு அது டிமோட்டிவேட் பண்றது, இதே நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சு. எந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம எல்லாத்துக்குமே ஓவர், கிரிஞ்சு, மெலோ டிராமா அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற லைஃப் வாழ்றதுக்காக ஓடிட்டு இருக்கு. லக்கிலி உங்களுக்கு அமையுது என்னன்னு தெரியல, கேரக்டர் ஆர்க்காவே உங்க கூட டிராவல் ஆகிற இன்னொரு ஃபீமேல் கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அது இப்ப லப்பர்பந்த்ல எடுத்துட்டா சஞ்சனாக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த லேயர் மாதிரி ஆட் ஆன் லேயர் இதுல வேற ஒரு பரிமாணத்துல இருக்கு. அந்த ஐஷுக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த லேயர் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ரியல் லைஃப்ல ஐஷு நானும் மலையாளத்துல இருந்தே நாங்க ஒன்னா மூவிஸ் பண்ணிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண ஸ்க்ரீன்ல இல்லைன்னா ஸ்டோரியில் இப்படி இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ரெண்டு பேரும் அந்த காது குத்து சீனுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் உட்கார்ந்து இந்த டயலாக்ஸ் பேசுறது, ஓகே நம்ம இப்படி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நாங்களே சும்மா டிஸ்கஸ் பண்ணேன், இந்த லுக்கு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். பாடி லாங்குவேஜ், இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க இந்த டைம்ல நமக்கு வந்து அது அந்த மூவி பார்க்கும்போது தெரியும், குத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது நிறைய வாட்டி கொஞ்சம் ஃபன்னியாவும் பண்ணணும், ஆனா அந்த பிடிக்கலங்கிறத அந்த இது இருக்கவும் வேணும். ஸோ அது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஐஷு நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ டெஃபினெட்லி எங்களுக்குள்ள அந்த ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தது. அது நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது கூட நமக்கு அது இருக்கும், ஏன்னா அப்படிதான் வேணும்ல. ஏன்னா என்னோட கேரக்டரும் ட்ராப் ஆகக்கூடாது, அவங்க கேரக்டரும் ட்ராப் ஆகக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேரும் கேரக்டர் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாதான் அந்த ஃபைட்டு, அப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கிற சூரி சார் இன்பா கேரக்டர் வந்து அந்த ஹெல்ப்லெஸ் ஆன ஒரு மொமெண்ட் ஒரு ஹஸ்பண்டுக்கு வரும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஒரு கேரக்டர் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்.
True. அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் பெட்டரா வரும். எனக்கு தெரியும் ஓகே ஐஷு இப்பதான் இதுதான் அவங்க மைண்ட்ல இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி லேயர் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கும் ஓகே அப்ப நான் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் பிடிக்கணும் அப்படின்னு. வித்தவுட் டிஸ்கஷன் அது அவ்வளோ ஈஸியா நடக்காது. நார்மலி ஐஷு வந்து த பெஸ்ட் கோஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவும் அவங்க வந்து எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஏடி ஒரு டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இன்டர்வியூல யுவர் இன்டெலெக்சுவல் அப்படின்னு இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிரிச்சிரோன்னு என்ன காமெடி பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலி இருக்கு. பிகாஸ் எல்லா விஷயம் வந்து அந்த கேமரா லென்ஸ், லைட்டிங், ஆர்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் வச்சிருக்கீங்க, ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுட்டு தான் நடிக்கிறதுக்கு கேமரா முன்னாடி வரும். கதையின் நாயகன் சூரி, ஏன்னா இன்னைக்கு சூரியோட வளர்ச்சியை எல்லாருமே பார்த்து வியக்குறாங்க. அக்கா தம்பி கதாபாத்திரம் அந்த இன்பா கேரக்டரும் சரி சூரியும் சரி, எப்படி நீங்க அப்சர்வ் பண்ண விஷயம் எப்படி இருந்தது? இது சூரி சார் ஸ்டோரி. அப்புறம் சூரி சார் ரியல் லைஃப்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில வாழ்ந்த ஒரு மனிதர். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். அதனால அவங்களால அவ்வளோ நல்லா நடிக்கவும் முடியும். ஏன்னா நிறைய டைம்ல சூரி சார் வந்து வித்தவுட் கிளிசரின் அழுதுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு டயலாக்ஸ் பேசும்போது அந்த அண்ணன் தம்பியா நிற்கும் போது, ஹஸ்பண்டா நிற்கும் போது, இந்த குழந்தைக்கு அப்பா மாமாவா நிற்கும் போது எல்லாம் அவங்களுக்கு அது எதுவும் தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த இது இருக்கு. ஏன்னா எல்லா பாசம் அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில எல்லா ரோல்ஸும் பிளே பண்ணிட்டு தான் இங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் அவங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்ம சொல்லுவாங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்னு எல்லாம் வேணா சொல்லலாம். ஏன்னா நம்ம யாரும் மேபி ஒரு செகண்ட் தாட் கூட வந்திருக்க மாட்டேன் அந்த வெண்ணிலா கபடி மூவி எல்லாம் பார்க்கும்போது. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இல்லைன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரா மாறும்னு, நாட் ஒரு ஆக்டர் ஒரு ஸ்டாரா மாறும்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்கல. பட் அவங்க வந்திருக்காங்க வித்தவுட் எனி மெரிட்ஸ். ஹார்ட் ஒர்க் மட்டுமா ஒரு மெரிட் வச்சுட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி அவங்க இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காங்கன்னா, வெற்றிமாறன் சார் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கார்டன் ஏஞ்சல் மாதிரி. மேபி அது கடவுள் வெற்றிமாறன் சாருக்கு சரி நீ போய் அவனுக்கு இந்த லைஃப் கொடுன்னு சொல்லி அதோ யாரோ திடீர்னு அமிச்ச மாதிரி தான் அவங்க வந்து அந்த மூவி எடுக்கிறாங்க, விடுதலை எடுக்கிறாங்க, ஹீரோ வராங்க, அது அவ்வளோ ஹிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொருத்தர ரூபத்துல அது நடக்குது இல்ல நடக்குது. அதான் நடக்குது. இப்போ சூரி சாரும் சொன்னாங்க, நான் நடிக்க வரும்போது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நான் மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணேன். ஆனா எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு, நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அது அப்போ நினைச்சது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை நடந்துச்சு. அது ரொம்ப அழகாவும் நடந்திருக்கு. வசந்தின்ற பேர் மட்டும் ரொம்ப பர்சனல் கனெக்ட் நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த அந்த கதாபாத்திரம் அந்த அந்த படமே சரி, ஏன்னா நீங்க தான் டைட்டில் ரோலாவே பண்ணிருந்தீங்க. அது கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் கொடுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழரசன் அவர்களும் அந்த படத்தை பார்த்தாரு. அவங்க யூடியூப்ல அதோட கிளிம்ஸ் பார்த்துட்டு தான் அவங்க கால் பண்ணாங்க. அந்த படம் கொடுத்த ஒரு சேஞ்ச் ஓவர் உங்க லைஃப்ல அது போட்ட உழைப்பை பத்தி பேசுங்க. நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல. சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மூவிஸ் வந்து அகைன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இதுவும் வரல. சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த டைரக்டர்ஸ் அவங்க ஸ்கூல் ஆஃப் டிராமா கேரளா திருச்சூர் ஸ்கூல் ஆஃப் டிராமால இருந்து படிச்சு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மூவிஸ் பண்ற டைரக்டர், ஸோ அவங்க வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு, ஆனா இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது, எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு இதுக்காக தான், பட் இந்த மாதிரி டைட்டில் ரோல் தான் நீங்க பண்றது, ஸோ நீங்க ஓகேனா பண்ணலான்னு. அந்த டைம்ல நான் வந்து எனக்கு ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அது மட்டும்தான் மைண்ட்ல வச்சுட்டு போனது. போயிட்டு அந்த கேரக்டர்ஸ் பண்ணும்போது அங்கேயும் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப பர்டிகுலரா இதுதான் வேணும், இப்படிதான் வேணும், அந்த இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்கும், இப்படிதான் சிரிக்கும், எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்து மூவி முடிய வரைக்கும் என்ன வாசந்தின்னு தான் கூப்பிடுவாங்க, என்னோட ரியல் பேரே கூப்பிடுறது இல்லை. ஏன்னா அவங்க எப்போ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம டீச்சர்ஸ் வந்து சடன்லி கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, அதே மாதிரி நான் வந்து வேற ஏதோ போன்ல நோண்டிட்டு இருக்கும்போது வாசந்திக்கு இந்த மாதிரி ஒரு ஐபோன் கிடைச்சு அவங்க எப்படி அது பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஓகே வாசந்தி பண்ணும்போது எப்படின்னு அந்த ஒரு எப்போ அந்த யோசனைக்கான ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. நான் ஃபுட்டு சாப்பிடும் போதும் பிரியாணி டெய்லி சாப்பிடாம இயர்லி ஒன்ஸ் தான் வாசந்தி சாப்பிடுறது. அப்போ எப்படி வாசந்தி சாப்பிடுவாங்க சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்கன்னு. அப்போதான் நான் சாப்பிட்ற பிரியாணி கூட இது வேற மாதிரி இருக்கேன்னு ஒரு தோணல். ஸோ அந்த மாதிரி ஒரு லேர்னிங் இல்லைன்னா ஒரு கோச்சிங் கிளாஸ் எனக்கு அந்த மூவில கிடைச்சது. டெய்லி இந்த கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தேடுறது, அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ரியாக்ஷனா கொடுக்கறது. ஏன்னா வாயில பேசுறது நமக்கு ஸ்கிரீன்ல காமிக்க முடியாது, ரியாக்ஷனா கொடுக்கறது எல்லாமே
பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப இருந்தது. கனெக்ட் பண்ணிக்க முடியாது. தீபாவளிக்கு மட்டும் தான் நம்ம வீட்டுல இட்லி கறி செய்வாங்க அப்பெல்லாம், அந்த ஊர் சைடுல சின்ன அந்த லைஃப். அப்ப அந்த ஒரு நாள் தான் வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுறது இல்லையா? Correct, correct. That feel is different. Different. அது டிஃப்ரெண்டா இருக்கும் கண்டிப்பா. அது இல்லாம வித்தவுட் ஒரு எஜுகேட்டட், ரொம்ப எஜுகேட்டட் ஆகாத ஒரு பொண்ணு, நிறைய டிராவல் பண்ணாத ஒரு பொண்ணு, நிறைய யாருக்கிட்டையும் பேசாத ஒரு பொண்ணு வந்து தனியா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறது எப்படி இருக்கும், தனியா ஒரு வீட்டுல இந்த மாதிரி இதாகும் போது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். Okay. ஸோ அது வந்து ரொம்ப மைன்யூட்டான சேஞ்ச் கூட அவங்க அப்படி பார்த்து பார்த்து எனக்கு சொல்லி சொல்லி கரெக்டா அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, நான் வந்து ப்ராப்பரா ஒரு ஹார்ட் ஒர்க் அதுக்கு போடல. அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. நான் இன்னும் ஏன்னா நான் போடல, இவங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் போதுதான் நான் யோசிக்கிறது. அது இல்லாம நானே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி நானே அந்த கேரக்டருக்குள்ள டிராவல் பண்ணி இருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. சங்கர் சார்ட்ட கேட்டப்போ, ரீசெண்டா அந்த ஃபிலிம்ல உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் எது கேட்டப்போ லப்பர் பந்து மென்ஷன் ஆமா 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 தினேஷ் அவர்களை மென்ஷன் பண்ணி சொன்னாரு. அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொன்னாரு. மோகன்லால் அவர்கள், மிஸ்டர் மோகன்லால் லாலேட்டன் சார் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த படம் என்ன, லப்பர் பந்து வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு லெஜெண்டரி ஆக்டர்ஸ், நம்ம பார்த்து வியந்த செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் நம்ம ப்ராடக்ட், நம்ம ஒர்க் பண்ண படத்தை சொல்லி செலிப்ரேட் பண்றப்போ அஸ் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஹவ் டு யூ ஃபீல்? அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். அது இப்போ வேர்ட்ஸால என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இந்த சங்கர் சார் வீடியோ எல்லாம் யார் ரேண்டம்ல இன்ஸ்டாகிராம் தானே பாக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன, நம்ம இவ்வளோ மூவிஸ் அவங்கிறது பார்த்துருக்காங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு டைரக்டர் வந்து என்னோட பேரு வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல பிரமாதம் முன்னெல்லாம் சொல்லும் போது அவ்வளோ பிடிச்சி சொல்றதுன்னு எனக்கு அப்போ அவங்கள நேர்ல பார்க்க முடியல, பேச முடியல, எதுவும் இல்லை. பட் அது கேட்கும் போதே ஓகே, தேங்க் காட், இவ்வளோ நாள் பண்ணதுக்கு. இன் ஃபியூச்சர் என்ன ஆகும்னு தெரியாது. பட் இந்த லப்பர் பந்து மூலமா எனக்கு என்னோட லைஃப்ல நான் நினைச்சது, நான் ட்ரீம் பண்ணது நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இனிமே என்ன வருதோ அதெல்லாம் ஓகே. பட் இந்த லப்பர் பந்து மூலமா எனக்கு இவ்வளோ பேரோட அந்த அப்ரிசியேஷன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி சங்கர் சார், இப்போ மாரி செல்வராஜ் சார், ரஞ்சித் சார், சுதா மேம், இவங்க எல்லாரும் வந்து போன்ல எனக்காக ஒரு புது ஆர்டிஸ்ட்காக ஒரு 15 minutes 20 minutes அவங்க லைஃப்ல இருந்து மாத்தி வச்சு எனக்காக ஃபோன் பண்ணி பேசி இவ்வளோ பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அது வந்து எப்படி நடந்துச்சு ஒண்ணுமே தெரியல. இப்போ மோகன்லால் சார் கூட லாலேட்டர் எனக்கு ஃபோன்ல பேசி இந்த படம் பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, அந்த கேரக்டருக்கு தேவையானது மட்டும் கொடுத்து அப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது அவங்க வாயிலிருந்து அது கேட்கும்போது ஒரு பெரியதா நமக்கு ஒரு அவார்டு, ஒரு ஆஸ்கார் அவார்டு எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் இருந்தது. இங்க இருந்து வாய்ப்புகள் கிடைக்காம ட்ரெயின் ஏறி அழுதுகிட்டு அம்மாவோட போன சுவாசிகா இன்னைக்கு திருப்பி அப்படியே ஒரு ஜெட் ஸ்பீட்ல வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா. ஒரு ஃபெயிலியர் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் உடஞ்சி உட்காந்துருவாங்க, ஆனா உட்காந்து திருப்பி வரும்போது ஒரு பெரிய சக்சஸ் மாறுது இல்ல. அந்த ஓவர் தி பீரியட் ஆஃப் அந்த எழுறதுக்கான ஒரு எனர்ஜி தேவைப்படுது இல்ல. சுவாசிகாவுக்கு அது எப்படி கிடைச்சது? நம்ம ஃபேமிலியில யாரும் இந்த மாதிரி சினிமா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவங்க எல்லாரும் வந்து பரவாயில்ல, கிடைச்சு இல்லைன்னா ஓகே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு. பட் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப சின்ன 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு இதுதான், சினிமா வரணும், ஒரு ஹீரோயின் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், அதுதான் மைண்ட்ல இருந்தது. ஸோ அந்த டைம்ல இருந்து அந்த ஒரு ஆசை இருக்கிறதுனால நான் வந்து இந்த +2க்கு அப்புறம் டான்ஸ் தான் எடுத்து படிச்சேன். மற்றபடி எஜுகேட்டடா டிகிரி, அந்த டிகிரி இந்த டிகிரி எதுவும் எடுக்கல, டெலிபரேட்லி நான் எடுக்கல. ஏன்னா அப்போ வந்து என்னோட அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, சரி மூவிலலாம் இதா இருக்குல்ல, இன்ஜினியரிங் இருக்கு, அந்த வேலை பார்க்கலாம், இல்ல ஏதோ வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்ட் ஃபார்முக்கே நான் டைவர்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ எனக்கு வேற எந்த வேலையும் பண்ண முடியாது. இந்த +2 எஜுகேஷன் வச்சுட்டு நான் எந்த ஒரு வேலையும் இந்த ஜென்ரேஷன்ல பண்ண முடியாது. ஸோ அது செட் ஆகாது. அதனால எனக்கு வந்து இதே ட்ரை பண்றதுக்கான ஒரு இது கொடுங்க, டைம் கொடுங்க அப்பா அம்மான்னு எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அம்மா வந்து எப்பவும் சப்போர்ட்டா இருந்தது. அம்மா சொல்லுவாங்க, சரி வாட் எவர் உனக்கு என்ன பிடிக்கும் அது பண்ணுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வேற எந்த வேலைக்கும் போகாம எனக்கு இதுதான் பண்ணணும் அந்த மைண்ட் செட் இருக்கும்போது எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் நமக்கு வந்து அந்த தாட் வரும், இல்லை இப்படி ஃபெயிலியரா டிப்ரெஷனா உடஞ்சு உட்காருந்தேன்னா சரியாகாது. ஏன்னா இன் லைஃப் வேற எதுவும் என்னால் பண்ண முடியாது.
வேற எந்த ஜாபுக்கும் ஒரு பயோடேட்டா கொடுக்க முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்ல, வேற வேலையும் பார்க்க முடியாது, கையில காசு இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க யூகே போறாங்க, அமெரிக்கா போறாங்க, கல்யாணம் பண்றாங்க, கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. சோ எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும்போது டெய்லி அவங்க நம்ம பேசுவாங்கல்ல. ஸோ அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிது, இந்த இது கிடைச்சிது, நான் அங்க போறேன், நான் கனடா போறேன், அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் சொல்லும் போதா நான் விஜய் கூட நடிக்க போறேன், நான் மோகன்லால் அந்த மாதிரிதான் எனக்கு. அவங்க பேசுறது எதுவுமே நான் இல்ல, நான் இங்க வேற ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி, ஓகே நான் இப்போ இந்த லொகேஷன்ல தான் இருக்கேன், நான் இப்போ இந்த டைரக்டர் முன்னாடி தான் இருக்கேன், அந்த டைரக்டர் என்ன சொல்றாங்க அதுதான் நான் பண்றேன், அந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த விஷுவலைசேஷன் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது ஒரு எனர்ஜி வரும். போன வருஷம் லைஃப்லயே ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ஒரு பெரிய பீக் வருது, பர்சனல் லைஃப்லயும் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் அமையுது. எப்படி நடந்தது ரெண்டும், அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. காதல் கனவே பத்தி சொல்லுங்க. சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க 2 பேரும் ஒரே சீரியல் பண்ண, அதுல இருந்து அந்த லவ் ஸ்டார்ட் ஆகி அவங்களுக்கும் வந்து அவங்க ஐடி நாட் ஐடி கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கொச்சியில. கேம் ப்ரோக்ராம், இந்த கேசினோ அதுக்கெல்லாமான கேம் ப்ரோக்ராமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி மாடலிங், ஆக்டிங் அதுதான் பிடிக்கும். ஸோ சடன்லி இந்த சீரியல் வாய்ப்பு வந்தப்போ சரி அந்த ஜாப்ல இருந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க 2 பேரும் இந்த கான்வர்சேஷன், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு அந்த வேலை விட அது கொஞ்சம் பிடிக்காத நான் பிடிக்கும், ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு கிரியேட்டிவா எதுவும் பண்ண முடியல, ஒரே ப்ரோக்ராம் தான், அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி அப்போ நீங்க அது இதுல ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ எங்களுக்குள்ள இந்த ஆக்டிங், இந்த ஸ்ட்ரகிள், அந்த கான்வர்சேஷன்ல தான் அந்த கனெக்ஷனே பில்ட் ஆனது. அண்ட் 2 பேருக்குமே இந்த ஃபீல்டு வந்து அவ்வளோ பிடிக்கும், இதுல என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அதெல்லாம் நல்லா அவங்களுக்கும் தெரியும். அண்ட் அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு இப்போதான் ஒரு சான்ஸ் வருது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஒரு வேல்யூ அது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கு. அவங்களுக்கு என்னை விட இந்த ஆக்டிங் பிடிக்கும். எல்லா மூவிஸும் பாக்குற ஒருத்தர், மூவிஸ் வந்து என்ன ஏது அதோட டெக்னிக்காலிட்டி எல்லாம் அவ்வளவு ரசிச்சு மூவி பாக்குற ஒருத்தர் கிடைச்சது. He must be your first critic இப்போ ரீசன்ட்டா. கரெக்ட். ஆமா, கிரிட்டிக்கா இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டோரி செலெக்ஷன் பண்றதுக்கு இப்போ இந்த மாமன் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் ஓடிட்டு இருந்தது. ஒரு டைப் காஸ்ட் ஆயிடுமோ, ஏன்னா இந்த அக்கா அம்மா அந்த மாதிரி ஆயிடுமோன்னு எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இப்போ நானும் என்னோட இப்போ மேனேஜர் சார் திரு சார் நாங்க பேசும்போது எல்லாம் இந்த கன்ஃபியூஷன் ஓடிட்டே இருக்கு. ஸோ அப்போ பிரேம வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதை சால்வ் பண்றதுக்கு இல்லை அப்படி இல்லை, நீ இது பண்ணாலும் உனக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும், பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டோரி வந்து நல்லா இருக்கும், ஆடியன்ஸுக்கு இந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த கன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாம் பிரேக் பண்ணி நமக்கு ஒரு பேக்கப் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வர இப்போ என்னோட லைனப்ல இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து இப்போ நான் இப்போ சூர்யா 45 நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வை ஐ சோஸ் சூர்யா 45னா அதுவும் பிரேம் தான் சொன்னாங்க, இப்போ வர எல்லா லைனப்லயும் நீ வில்லேஜ் கெட்டப்ல தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸா நம்ம பார்க்கும்போது இப்போ மாமன் பார்க்கும்போது லப்பர்பன் பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் என்னத்தை பெர்ஃபார்ம் பண்ற ஸ்பேஸ் வந்து நார்மலா தான் இருக்கு, பயங்கரமான ஒரு ஸ்டேஜிங் கிடைக்கல. பட் அந்த அட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நான் பிளே பண்ற கேரக்டர் அந்த என்னோட லுக் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் கொஞ்சம் சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா அந்த வெர்சிடைல் ஆக்டர்னு ப்ரூவ் பண்றதுக்கு மேபி உனக்கு ஹெல்ப் ஆகும், அதனால நீ அது பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளாரிட்டியான ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல தான் அங்க ஷூட் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட்டோர், சென்னையை விட்டு வெளியவே எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட். என்னோட இப்ப லைனப்ல இருக்கிற எல்லாமே வில்லேஜ், ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த டிபிக்கலான வில்லேஜ் கேர்ள்ஸ், உமன், அம்மா, அக்கா அந்த மாதிரி தான் இருக்கு. சூர்யா 45 மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்ல நான் வரப்போகுது. சோ அது வந்து அதனாலதான் நான் அதை ஓகே ஒத்துக்கிட்டது. இப்ப கம்பேரிட்டிவ்லி நீங்க சொல்ற மாதிரி இப்ப மாமன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா லப்பர் பந்தில் இருக்கிற யசோதாவோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அது டைரக்டர் ஆர்ஜி பாலாஜி சாரே சொன்னாங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு நீங்க வரக்கூடாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நமக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது சால்வ் பண்றதுக்கு ஒருத்தர் இந்த சினிமா தெரிஞ்சவர், சினிமா நேசிக்கிறவர் கூட இருக்கிறது ஒரு பெட்டர் ஃபீல் தான். சூர்யா 45 பத்தி பேசுறப்போ ஆக்டர் சூர்யாவோட இப்போ ஆல்ரெடி ரெட்ரோல காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை, அஃப்கோர்ஸ் அந்த இப்போ இங்க
கம்பீட் பண்ணும்போது ஏன்னா அவரோட படங்கள் அவருக்குன்னு கேரளாவில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயும் இங்கே யசோதையா இருக்கட்டும் கிரிஜாவா இருக்கட்டும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கிளியரா இருக்காங்க. பட் ஆர்ஜே பாலாஜிஸ் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபேமிலி ஆடியன்ஸ். அவரோட ரைட்டிங்கே வந்து ஆமா ஃபேமிலி ஆடியன்ஸ் இமோஷனல் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ காம்பினேஷனே டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஆர்ஜே பாலாஜி, சூர்யா அண்ட் இங்க இதுல வந்து ஸ்வாசிகா என்ட்ரி ஆறாங்க. எப்படி இருந்தது அந்த காம்பினேஷன்? ஆக்சுவலி இந்த படம் வந்து கண்டிப்பா இதுவும் ஆர்ஜே பாலாஜி சாரோட ஒரு ஸ்டைல் இருக்கு இதுல. ஆனா அந்த ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் மாஸ் ஆட் ஆனா இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. மொத்தமான ஒரு சூர்யா ஃபேன்ஸ் அவங்களுக்கு சூர்யா சாரை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூர்யா சார் கிடைக்கும். அது இல்லாம ஆர்ஜே பாலாஜி சாரோட ஒரு ரைட்டிங், அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு மூவிஸ் பண்றாங்க அந்த ஒரு எலமெண்ட்டும் கிடைக்கும். அது இல்லாம இதுல வேற நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்ப மலையாளத்துல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்திரன் சார் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கேரக்டர் ட்ராக் வந்து அது வந்து இந்த மூவிக்கு இன்னொரு எலிமெண்ட் ஆட் ஆன் கொடுக்குறது. ஸோ அதனால டோட்டல் வந்து இந்த மூவி பார்க்கும்போது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் இந்த மூவில கண்டிப்பா இருக்கும். நைஸ், we are waiting to see that. அடுத்த லைனப்ஸ் தெலுங்குல ஒன்று பண்றீங்க, தமிழ்ல இன்னும் வேற என்ன படங்கள்? தமிழ்ல அதான் இப்போ வந்து இது சூர்யா 45 போயிட்டு இருக்கு, முடிய போகுது. அப்புறம் ஒரு தமிழ் ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்க்காக அது போயிட்டு இருக்கு. அப்புறம் தெலுங்கு வந்து ஒரு மூவி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இன்னொரு மூவி தெலுங்குல அதுவும் ஷூட் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு மூவி வந்து தமிழ்ல கமிட்டா இருக்கு. அது வந்து ஜூலைல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்த்து இருக்கிற ஒரு மூவி. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்லையா, இந்த டைரக்டர் சுதா கொங்கரா, ரஞ்சித் பாரஞ்சித் அவர்கள், மாரி செல்வராஜ், இவங்க எல்லாருமே வெற்றிமாறன் எல்லாருமே புகழ்ந்துருந்தாங்க இவங்க கேரக்டரை பத்தி. ஸோ இவங்களோட ஃபிலிம்ல எல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை அந்த வாய்ப்பு அந்த கதாபாத்திரம் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சுவாசிக்காக இருந்திருக்கா? ஆமா, அது போயிட்டு தான் இருக்கு, டெய்லி போகுது, காலையில இருந்து நைட் வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு. பாரஞ்சித் சார், சுதா சார், மாரி செல்வராஜ் சார், வெற்றி பாரத் சார், அந்த பேரு போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பாலிவுட்ல வேற போயிட்டு இருக்கு. எல்லாம் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கரெக்டா போயிட்டு. பாலிவுட்ல யாரோட? பாலிவுட்ல ஆக்சுவலி சும்மாதான் என்னோட ஃப்ரெண்ட் தான் அந்த ஒரு தாட் எனக்கு கொடுத்தது. இந்த லப்பர் பந்து வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஹிட் ஆயிடுச்சு இல்ல, மற்றபடி ஓடிடில வந்தப்போ எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நான் அப்போ இப்படி பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, சும்மா ஷாருக் சார் இது பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ஷாருக் சார் சொல்லுவாங்க, இந்த லப்பர் பந்து வந்து நான் ரீமேக் பண்ண போறேன், பட் எனக்கு என்னோட வைஃபா அதே பொண்ணுதான் வேணும். ஆக்சுவலி இப்ப டிராகன் பாத்தீங்கன்னா அமீர் கான் சார் அங்க பாத்துட்டு கூப்பிட்டு பிரதீப் ரங்கநாதன். ஆமா, சோ இன்னும் ஷாருக் குட் சினிமா when you go local you become a global. கரெக்ட். சோ அந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்டேஷன் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஷாருக் சார் கண்டிப்பா லப்பர் பந்து பாப்பாங்க, கூப்பிடுவாங்க அந்த மாதிரி. சோ அதுதான் இது, இந்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு, ட்ரீம் பண்றதுக்கு எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நான் வந்து யாரையும் பயப்பட தேவையில்லை. ஸோ எனக்கு என்ன வேணாலும் ட்ரீம் பண்ணலாம், என்ன வேணாலும் யோசிக்கலாம். எனக்குன்னு ஒரு நமக்காக ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு லெவல் வைக்கலாம். இப்போ சுவாசிகா வந்து கண்டினியூஸா கிராம கதைகள்ல சூஸ் பண்ணீங்க. இப்போ லைனப்லேயே கிராமத்து கதைகள் நிறைய சொன்னீங்க. இங்கே டைப் காஸ்ட்ன்ற டேர்ம் எல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வெரைட்டியான, இப்போனா இப்போ உங்க போஸ்டர் பார்க்குறப்போ அது விமன் சென்ட்ரிக்கல் ஃபில்ம் மாதிரி இருந்தது, ஒரு மிஸ்டிக்கல் த்ரில்லர், தெலுங்கு. ஆமா, ஸோ அந்த மாதிரி வேற ஜான்ரால என்ன மாதிரியான படங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? எனக்கு நெகட்டிவ் ஷேட் அந்த மாதிரி கேரக்டர் பண்ண ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போ நம்ம படையப்பால ரம்யா மேம் பண்ண மாதிரி கேரக்டர், குப்த் மூவில காஜோல் பண்ண மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏதோ ஒரு ஹியூமர் டச் இருக்கிற கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பண்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஹியூமர் வந்து என்னால பண்ண முடியுமா இல்லையான்னு நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணல எங்கேயும், பட் பிடிக்கும் அந்த மாதிரி கேரக்டர் பண்றதுக்கு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல சோசியல் மீடியா பார்க்குற இடங்கள்ல தமிழ் மக்கள் கொடுக்குற லவ் அந்த தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு எல்லாவரையும் நேர்ல பார்த்து அது வந்து நமக்கு வாழ்க்கையில் நடக்குமா என்ன தெரியல, பட் இந்த ஒரு விகடன் சேனல் மூலமா சொல்றேன், தமிழ் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ பெரிய பெரிய தேங்க்ஸ். என்னை வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஒரு எனர்ஜி நீங்க தான் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் கண்டிப்பா லைஃப் லாங் தேவை. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் சினிமா அதுல தான் என்னோட இந்த கரியர் ஸ்டார்ட் ஆனது. ஸோ அது எனக்கு எவ்வளோ வயசானாலும் இந்த தமிழ் மூவி விட்டு போகாம இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ சப்போர்ட். உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேற விகடன் சார்பா தேங்க்யூ ஸோ மச். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.